அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். திமுக எம்எல்ஏ மகன் மருமகள் சரணடையும் நாளிலேயே ஜாமீன் வழங்குவது குறித்து பரிசீலிக்க உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. சட்டத்திற்கு உட்பட்டு பரிசீலிக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. முதன்மை நீதிமன்றத்திற்கு உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. அந்த அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். எம்எல்ஏ மகன் மருமகளின் மனு மீது உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். பணிப்பெண்ணை சித்திரவதை செய்த வழக்கில் திமுக எம்எல்ஏ மகன் மற்றும் மருமகளை தேடும் வழக்கு விசாரணை தொடர்பாக சட்டத்திற்கு உட்பட்டு பரிசீலிக்க உயர்நீதிமன்றம் தற்போது முதன்மை நீதிமன்றத்திற்கு ஆணை பிறப்பித்திருக்கிறது. அந்த அண்மை செய்தியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். திமுக எம்எல்ஏ மகன் மற்றும் மருமகள் சரணடையும் நாளிலேயே ஜாமீன் வழங்குவது குறித்து பரிசீலிக்க உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மதியழகன் இணைப்பில் இருக்கீங்க. வழக்கு தொடர்பான முழு விவரங்களையும் பதிவு பண்ணுங்க. செங்கல்பட்டு மாவட்டம் பல்லாவரம் தொகுதி திமுக எம்எல்ஏ கருணாநிதியின் மகன் ஆண்டோ மதிவாணன் வீட்டில் வேலை செய்து வந்த பணிப்பெண்ணை துன்புறுத்தியதாக ஆண்டோ மதிவாணன் அவரது மனைவி மெர்லினா ஆகியோர் மீது இந்திய தண்டனை சட்டம் வன்கொடுமை தடுப்பு சட்ட பிரிவுகளின் கீழ் நீலாங்கரை போலீசார் வழக்கு பதிவு செய்திருந்தனர். தலைமறைவாக உள்ள இருவரையும் பிடிக்க 3 தனிப்படைகளும் அமைக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் இருவரும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தனர். அதில் சென்னை மாவட்டத்தில் பதிவு செய்யப்படும் வன்கொடுமை தடை சட்ட வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றமான சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் தாங்கள் சரணடையும் நாளிலேயே தங்களது ஜாமீன் மனுவை பரிசீலிக்கும்படி முதன்மை அமர்வு நீதிமன்றத்திற்கு உத்தரவிட வேண்டும் என அந்த மனுவில் கோரிக்கை வைத்திருந்தனர். மனுவை விசாரித்த நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் இருவரும் சரணடையும் நாளிலேயே அவர்களது ஜாமீன் மனுவை பரிசீலித்து இரு தரப்பிற்கும் வாய்ப்பு அளித்து சட்டத்திற்கு உட்பட்டு முடிவெடுக்கும்படி சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்திற்கு உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்தனர். அதாவது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தார். அந்த வழக்கில் அவர்கள் முன்ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்ய முடியாது. இதுதான் சட்ட நடைமுறை. எனவேதான் இது போன்ற ஒரு மனுவை தாக்கல் செய்து தற்பொழுது இந்த உத்தரவை பெற்றிருக்கின்றனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.